பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பில் 9 பேரும் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். ஒரே ஒரு வருத்தம், இந்த தீர்ப்பு வருவதற்கு நீண்ட காலம் 6 ஆண்டுகள் ஆனது. இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். காரணம், எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் முன் வந்தார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் முன் வர வேண்டும். அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வெறும் மொத்தத்துல 81 லட்சம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது போதுமானது கிடையாது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும், அதாவது மன ரீதியிலே உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும், நிதி உதவி கொடுக்க வேண்டும், அரசு கொடுக்கணும். இதுல ஏன் இவ்வளவு தாமதம்னா, இது போன்ற வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் கிடையாது. இத உயர்நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கி பிறகு சிபிஐ அரசு தரப்பெல்லாம் வழக்காடினார்கள். ஆக தாமதமாக வந்த தீர்ப்பு. ஆனாலும் இந்த தீர்ப்பை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம். இது மற்றவர்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளோ எந்த ஒரு அச்சுறுத்தலோ ஈடுபடக்கூடாது என்று இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது. தமிழக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை பெண்களை பாதிக்கின்ற, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். என்று தமிழ்நாட்டிலே பெண்கள் தைரியமாக வெளியிலே செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு முழு காரணம் தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும். போதை என்றால் நான் சொல்வது கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின். இப்போ இருக்கிற சூழல்ல மதுவோட அதிகமா இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் போதையில் பொருட்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சிக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். ஆனாலும் எந்த நடவடிக்கை எடுப்பது போல தெரியல எங்களுக்கு. தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு வரோம், இந்த கலாச்சாரம் எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க என. கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வந்தது இந்த ஆளும் கட்சியும் இந்த திராவிட கட்சிகள் தான். இப்பொழுது அடுத்த தலைமுறையை கெடுப்பதற்காக இந்த போதைப் பொருட்கள், ஏன்னா கஞ்சானா சாதாரணமா வந்துடுச்சு. இப்போ பள்ளிக்கூடம் வாசல்ல கஞ்சா விற்கிறான், காக்கைன், ஹெரோயின் விற்கிறான், மாத்திரை விற்கிறான், LSD மாத்திரை விற்கிறான், ஆம்பிட்டமின், எல்லாமே என்னென்ன கிடைக்குதோ, அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் சரளமா கிடைக்குது. பள்ளிக்கூட வாசல்ல, கல்லூரி வாசல், எங்கே பார்த்தாலும். ஒரு நேரம் நகரத்துல தான் இருக்கும், இப்ப கிராமத்துல வந்துடுச்சு. காவல்துறைக்கு தெரியும் யார் விற்கிறான்னு தெரியும். ஆனாலும் அது நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. இல்லைன்னா இந்த தலைமுறை, இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க மதுவை கொடுத்து. இப்ப அடுத்த 4வது தலைமுறை நாசப்படுத்த துடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த போதை பழக்கத்தை. இதனால பெண்களுக்கு பாதிப்பு, அதிகமா பாதிப்பு பெண்களுக்கு தான். தைரியமா நடமாட முடியல. தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் இதுதான். கொஞ்சம் அப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறம் வெளியில வந்து நல்ல பிரியாணி போட்டோ எடுத்துக்கலாம். விடுங்க, நல்லா வாங்க. எதுக்கு அப்படியே எல்லாம் இடம் தயவு செஞ்சு நிக்காதீங்க. அவங்கள விட்டுட்டு நீங்க வெளியே வாங்க. நிக்காதீங்க.
ஐயா வந்திருக்காங்கப்பா உன்னை பார்க்க. என் தங்கமே ஐயா ஐயான்னு சொல்லி என் தங்கமே நீங்க நிறுத்தாதீங்க ஒரு சாரி நீங்க என்ன முன்னாடி கிளீனா அப்புறம் எங்க இருக்க முடியாது வைத்தி பசனா கொடுங்க அவங்கள இல்ல அவங்க பார்த்துட்டு ஃபேன் விளக்கு போடுறது தம்பி கொஞ்சம் டிகிரி இழப்பு வந்து தைரியமா இருங்க. அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் எடுக்கிறேன், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். சரியா? நானும் நான் இன்னும் தரேன் பிள்ளைக்கு நான் எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்தேன். நானும் சரியா? என்ன பண்ணுவோன்னா நான் பண்ணுவேன். வைவிட்டு போங்க முன்னாடி சைடுல போங்க சைடுல போங்க அப்படியே நின்னுங்க எல்லாம் நின்னுங்க சைடுல போங்க அந்த இடத்துலயா சரிண்ணா இல்ல இப்படி வர பாயவத்தோட ராஜேஸ்வரர் டாக்டர் யார் ஆமா இதெல்லாம் நான் பண்ணேன். வெளியே வருவாங்க பார்த்துக்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் தமிழ் அப்பா அம்மா கூட யாரு